Good morning 9th standard students. This video is on lesson number 4 grammar. இந்த கிராமர்ல வந்து நிறைய grammar parts வந்து cover ஆயிருக்கு. So one by one நம்ம detailed பார்க்கலாம். So phrasal verbs, this is given in your page number, இங்க பார்த்துக்கோங்க உங்களோட page number 97ல this is there. So if you take page number 97, நம்ம one by one cover பண்ணலாம். First one வந்து phrasal verbs. Phrasal verbs அப்படின்னா என்னன்னா, it is a verb that has a main verb together with an adverb or a preposition or both to create a completely new meaning. So ஒரு phrasal verb அப்படிங்கிறது என்னன்னா, அந்த words பேர்லயே இருக்கு பாருங்க, ஒரு main verb இருக்கும். அந்த main verb கூட ஒரு adverb சேர்ந்து வரலாம், இல்லனா ஒரு main verb ஒரு preposition சேர்ந்து வரலாம், இல்லனா ஒரு main verb கூட preposition adverb ரெண்டுமே சேர்ந்து வரலாம். வந்தா அது ஒரு புது மீனிங் கொடுக்கும். அது சேர்ந்து வரும்போது வர அந்த 2 words இல்ல 3 words it gives a completely different meaning. That is called a phrasal verb. So examples பார்த்தோம்னா உங்களுக்கு clear-ஆ புரியும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா column Aல உங்களுக்கு நிறைய phrasal verb கொடுத்திருக்காங்க. Fond of. So fond அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரியமா இருக்கிறது. So fond அப்படிங்கிறது main verb, of அப்படிங்கிறது preposition. So இதையும் சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து fond of அப்படின்னு கொடுக்குறாங்க. Fond of அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமா இருந்ததுன்னா அதுதான் நம்ம fond of அப்படின்னு சொல்றோம். I am fond of oranges. So அதுதான் அதனோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து hidden away. So hidden வந்து main verb, away வந்து preposition. So ரெண்டும் நம்ம சேர்த்து எழுதும்போது அது ஒரு phrasal verb ஆகுது. hidden away. hidden awayனா எங்கேயோ ஒளிச்சு வச்சது. lock up. இதுவும் வந்து preposition and verb ஓட சேர்ந்து இருக்கிற phrasal verb. laughed at. laughed atம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு preposition ஓட சேர்ந்து இருக்கிறது தான். So lock up, laughed at, look at, bring up, gave up, went through, finish off, figure out. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு main verb ஓட ஒரு preposition சேர்ந்து வர மாதிரி இருக்கிற phrasal verbs. So இதனோட meanings வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். So lock upனா பூட்டி வைக்கிறது, laughed atனா ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது, look at அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி வந்து மீனிங்ஸ் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ இதோட மீனிங் எல்லாமே வந்து நீங்கள் கூகுளில் வந்து டைப் பண்ணிட்டு fond of meaning போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் இங்கே எழுதலாம். இதனோட ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லெசனோட கிராமரில் ஃபர்ஸ்ட் கிராமர் வந்து phrasal verbs. phrasal verbs நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். phrasal verbன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு மெயின் verb இருக்கும். அந்த மெயின் verbோட adverb இல்ல preposition இல்ல ரெண்டுமே சேர்ந்து வந்து ஒரு புதுசா ஒரு word வரும். அதுக்கு பேர் தான் phrasal verb, and that gives a completely new meaning. So இந்த phrasal verbs ஓட certain examples நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸசைஸும் இருக்கு இதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா auxiliary verbs. auxiliary verbsனா என்ன அப்படின்னு பாருங்க. primary auxiliary verbs அப்படின்ட்டு இருக்கு. primary auxiliary verbsல be verbs, do verbs, have verbs வரும். be verbsனா என்னன்னா am, is, was, are, were இதெல்லாமே வந்து be verbs. do verbsல வந்து does, do, did இதெல்லாம் do verbs. have verbsல வந்து has, have, had இது have verbs ன்னு சொல்றோம். So be verbs மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. am, is, was, are, were. So இது be verbs, do verbs, have verbs இதெல்லாம் வந்து நீங்க primary auxiliary verbs அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா modals. So auxiliary verbல ரெண்டு கேட்டகரி இருக்கு. One is primary auxiliary verb, the other one is modals. modalsனா என்னன்னு பாருங்க. can, could, may, might, shall, should, will, would, must. So canன்றது present formல யூஸ் பண்ணும், couldங்கிறது past formல யூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் எல்லாமே. may present form, might past form, shall present form, should past form, will present form, would past form, must வந்து ஜெனரலா யூஸ் பண்ணணும். செமி மோடல்ஸ்ல வந்து need, dare, used to, ought to இதெல்லாம் செமி மோடல் verbsல வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க மோடல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம phrasal verbs பார்த்தோம். நெக்ஸ்ட் auxiliary verbsோட கேட்டகரிஸ் பார்த்தோம். auxiliary verbsல primary auxiliary verbs இருக்கு, modals இருக்குன்னு பார்த்தோம்.
ஸோ நான் இப்போ மோடல்ஸ் வந்து இன் டீட்டெயில்டாக அதனோட மீனிங் என்ன, எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஸ்ட். மஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன் இருந்தால், ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் இருந்தால், சர்டனிட்டி இருந்தால் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப வந்து அடித்து சொல்லணும், அதாவது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும், அது ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன். அப்போ மஸ்ட் யூஸ் பண்ணணும். பாருங்கள், யூ மஸ்ட் ஸ்டாப் when the traffic lights turn red. ஸோ டிராஃபிக் லைட் ரெட் ஆச்சுன்னா நீ கட்டாயம் உன்னோட வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன், கட்டாயப்படுத்துறது, கட்டாயமாக நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன். லாஜிக்கல் கன்க்ளூஷன், ஒரு விஷயத்தை வச்சு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது, அதுதான் வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், he must be very tired, he has been working all day long. ஸோ அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பான், அவன் வந்து நாள் முழுக்க ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ நாள் முழுக்க ஒர்க் பண்ணியிருக்கான், ஸோ அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான். ஸோ இது லாஜிக்கல் கன்க்ளூஷன், இதை வச்சு இதை முடிவுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் சர்டனிட்டி. சர்டனிட்டினா ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கரெக்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ மஸ்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், கட்டாயமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது மஸ்ட் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன். லாஜிக்கல் கன்க்ளூஷன், ஸோ ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இன்னொரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணோன்னா நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணோம். சர்டனிட்டி, ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்மை, ட்ரூத் அப்படின்னும் போது we have to use must. So next வந்து must not. must not அப்போ எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா prohibition. You must not smoke in the hospital. ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுதான் prohibition. ஸோ அந்த இடத்துல நம்ம must யூஸ் பண்ணோம். ஹாஸ்பிட்டலில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்றது prohibition, தடை விதித்தது. ஸோ அப்போ நம்ம you must not smoke in the hospital அப்படின்னும் போது must not யூஸ் பண்ணோம். ஸோ must not பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கேன் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எபிலிட்டி, ஒரு என்னால் முடியும் அப்படின்றது எபிலிட்டி. ஸோ அதை சொல்லும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்விம். ஸோ என்னால் ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு எபிலிட்டி, என்னால் முடியும் அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம கேன் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கேட்கும் போது நம்ம கேன் யூஸ் பண்ணோம். கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ்? ஸோ நான் வந்து உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னும் போது நம்ம கேன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாசிபிலிட்டினா நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர். ஸோ ஸ்மோக் பண்ணால் கேன்சர் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து கேன். ஸோ கேன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணோம். பெர்மிஷன் கேட்கும் போது கேன் யூஸ் பண்ணோம். இந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குட் பாருங்க. குட் வந்து கேன் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், குட் வந்து பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எபிலிட்டி இன் த பாஸ்ட். ஸோ நான் என்னால் முடியும் ஆனால் பாஸ்ட் டென்ஸில் அதை சொல்லும்போது குட் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், when I was young I could run fast. ஸோ நான் வந்து யங்காக இருக்கும்போது, இளமையாக இருக்கும்போது நான் வந்து நல்லா ஓடினேன். ஸோ அது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு எபிலிட்டி. பொலைட் பெர்மிஷன், ரொம்ப மரியாதையாக ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா நம்ம குட் யூஸ் பண்ணோம். எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஐ ஜஸ்ட் சே சம்திங்? ஸோ கேனும் குட்டும் ரெண்டுமே பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். கேன் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கும் போது நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். குட் வந்து ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப மரியாதையாக கேட்கறதுக்கு குட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட வயசில் பெரியவங்க, தெரியாதவங்க, ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், இவங்கக்கிட்டலாம் பேசும்போது, இவங்கக்கிட்டலாம் ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கும் போது இஃப் யூ யூஸ் குட் தட் வில் பி இன் அ மோர் பொலைட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டி வந்து ரெண்டுலேயுமே வருது, கேன்லேயும் வருது, குட்லேயும் வருது. ஸோ ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்னும் போது நம்ம கேனும் யூஸ் பண்ணலாம், குட்டும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இட் குட் ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை வரலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம
மோடல்ஸ்ல வந்து must பார்த்தோம், must not பார்த்தோம், can பார்த்தோம், could பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் இந்த modal verbs யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So next modal பாருங்க, may. may வந்து எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா again permission கேட்கறதுக்கு நம்ம may யூஸ் பண்ணோம். may I come in? next வந்து possibility or probability. so ஒரு விஷயம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நம்ம again may யூஸ் பண்றோம். where are my keys? they may be in the car. so என் keys எங்க? ஒருவேளை கார்ல இருக்கலாம் அப்படின்றது probability இல்லாம கூட போகலாம். so அந்த மாதிரி probability வர இடத்துல, அதாவது ஒரு விஷயம் நடக்கலாம், நடக்காம போகலாம், இருக்கலாம், இல்லாம போகலாம், அதுதான் probability. so அப்படி வரும்போது நீங்க may கட்டாயம் யூஸ் பண்ணலாம். possibility இருக்கிற இடத்துலயும் நீங்க may யூஸ் பண்ணலாம். so இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம். canக்கும் permission இருக்கும்போது can யூஸ் பண்ணலாம், could யூஸ் பண்ணலாம், may யூஸ் பண்ணலாம். so இப்போ எங்க எதை யூஸ் பண்றது அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். so ஜென்ரலா வந்து permission கேட்கும்போது mayயும் யூஸ் பண்ணலாம், canயும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பொலைட் ஃபார்மா, ரொம்ப மரியாதையா கேட்கும்போது could யூஸ் பண்ணலாம். so இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். so may பார்த்தாச்சு. might வந்து again வந்து உங்களுக்கு mayயோட ஒரு past form தான். so polite permission. so எப்படி நம்ம could வந்து polite permissionக்கு யூஸ் பண்ணமோ அந்த மாதிரி might யூஸ் பண்றோம். might I suggest an idea? so normally might வந்து நம்மளோட பேச்சு வழக்குல யூஸ் பண்றது கிடையாது. could தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பொலைட்டா permission கேட்கும்போது. so இங்க கொடுத்திருக்காங்க might I suggest an idea. next வந்து might வந்து probability possibilityக்கும் யூஸ் பண்ணலாம். I might go on holiday to Australia next year. so next year holiday-க்கு நான் ஆஸ்திரேலியா போகலாம் அப்படின்றது ஒரு probability தான். போகலாம், போகாமலும் போகலாம். so அந்த மாதிரி probability வர இடத்துல mayயும் யூஸ் பண்ணலாம், mightம் யூஸ் பண்ணலாம். next modal வந்து need not எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா lack of necessity or absence of obligation. so ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை, அந்த இடத்துல need not யூஸ் பண்ணலாம். example, I need not buy tomatoes. there are plenty of tomatoes in the fridge. so fridgeல நிறைய தக்காளி இருக்கு, so நான் தக்காளி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. so ஒரு obligation அங்க இல்லை, நான் ஒரு விஷயம் கட்டாயம் பண்ணணும், தக்காளி கட்டாயம் வாங்கணும் அப்படின்ற ஒரு obligation எனக்கு இல்லை. so அதனால நான் தக்காளி வாங்க வேண்டியதில்லை. so அதுக்கு நம்ம need not யூஸ் பண்ணோம். next வந்து should or ought to. so should ought to ரெண்டுமே வந்து இந்த இடத்துல அதாவது should ஓட replacement தான் ought to. so எங்க வேணா மாறி மாறி யூஸ் பண்ணலாம். so இது எங்க யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. 50% obligation. so ரொம்ப கட்டாயம் இல்லை, ஆனா கொஞ்சம் கட்டாயம் இருக்கு, அப்படி இருக்கும்போது நம்ம should இல்ல ought to யூஸ் பண்ணலாம். example, I should or ought to see a doctor. I have a terrible headache. so எனக்கு ரொம்ப தலைவலி இருக்கு, நான் ஒரு டாக்டரை பார்க்கணும். so அது வந்து ஒரு 50% obligation தான். நான் டாக்டரை பார்க்கலாம், இல்லை டேப்லெட் போட்டுக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட் ரெக்கவரி பண்ணலாம். so ஒரு விஷயம் ரொம்ப கட்டாயம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கட்டாயம் இருக்கு, அப்படி இருக்கும்போது நம்ம should யூஸ் பண்ணலாம். next வந்து advice. யாருக்காவது நம்ம advice பண்ணும்போது கட்டாயமா should யூஸ் பண்ணோம் or ought to யூஸ் பண்ணோம். you should revise your lessons. you ought to revise your lessons. next logical conclusion. logical conclusion நம்ம already பார்த்திருக்கோம், mustக்கு பார்த்திருக்கோம் இல்லையா logical conclusion. so அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயம் conclude பண்ணும்போது நம்ம should or ought to யூஸ் பண்ணலாம். he should be very tired, he has been working all day long. he ought to be very tired, he has been working all day long. he must be very tired, he has been working all day long. so logical conclusions வரும்போது நம்ம must, should, ought to மூணுமே யூஸ் பண்ணலாம். so இதுதான் வந்து நம்ம modals, என்னென்ன modals இருக்கு, எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். next வந்து auxiliary verbs எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதோட ஒரு சார்ட் இங்க கொடுத்திருக்காங்க. so ஒரு tense indicate பண்ணும்போது auxiliary verb யூஸ் பண்ணலாம், questions frame பண்ணும்போது யூஸ் பண்ணலாம், short answers கொடுக்கும்போது யூஸ் பண்ணலாம், question tag யூஸ் பண்ணலாம், active and passive voicesல யூஸ் பண்ணலாம், direct and indirect speechல யூஸ் பண்ணலாம், negative statements கொடுக்கும்போது நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆஃப் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேன் யூ டூ இட். கேன் யூ டூ இட் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். Talking about the abilities of your class members is a great way to review the use of the modal can. So can அப்படின்ற modal வந்து abilityக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். abilityனா என்ன, நம்மளால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னா அதான் ability. ஸோ அந்த எபிலிட்டியை சொல்லும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. Work in pairs and discuss things a person might be able to do. Include things that some people can do and others cannot do and make a list on the board. So can you play the guitar? அது மாதிரி எது வேணா இருக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து இந்த மாதிரி கேன் யூ போட்டு சொல்லணும். கேன் யூ ஸ்விம், கேன் யூ பிளே பாஸ்கெட்பால், கேன் யூ ஈட் bitter gourd. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான எபிலிட்டி நம்மளால முடிகிற ஒரு விஷயத்த நம்ம போர்டில் எழுதிடணும். ஸோ 30 to 50 எபிலிட்டிஸ் வந்த அப்புறமா ஒரு சின்ன கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் யூ வில் பி given a blank paper and fill in the spaces with one of the abilities you listed on the board. ஸோ எல்லார்கிட்டையும் ஒரு blank paper கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு எபிலிட்டியாக நீங்கள் எழுதிட்டு வரணும். When the teacher says go around the classroom asking each other, can you, asking about one of the activities listed on the board. So ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம போய் கேட்கணும், can you play guitar அந்த மாதிரி. ஸோ போர்டில் என்னென்ன இருக்கோ எபிலிட்டி லிஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்கணும். If the person you ask can do that activity, you mark off the square with his or her name. ஸோ அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே அவங்க பேர் போட்டு எழுதிக்கணும். பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்தவங்க கிட்ட போய் அதை கேட்கணும். ஸோ இதே மாதிரி பண்ணும்போது யூ கேன் ஒன்லி ஆஸ்க் ஈச் பர்சன் அபவுட் ஒன் எபிலிட்டி. ஸோ ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரணும். ஸோ when someone gets 5 spaces in a row, he calls bingo. ஸோ 5 பேர்கிட்ட முடியும் அப்படின்னு வந்துச்சுன்னா 5 ஸ்கொயர்ஸ் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ பிங்கோன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இது எதுக்குன்னா ஒரு எபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணோம். ஸோ கேன் யூ பிளே கிரிக்கெட், கேன் யூ சிங் சாங்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸை நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து do's and don'ts ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. There is another exercise. Choose the correct option. We use dash when something is compulsory, obligatory and important. So ரொம்ப கட்டாயமா இருக்க obligation இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா must யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ if there is an obligation then we have to use must. We use must when something is the right thing to do. Right thing அப்படின்றது ஒரு certainty. ஸோ இது வந்து நல்ல விஷயம் நம்ம பண்ணுறோம், ஸோ கட்டாயம் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம must யூஸ் பண்ணுறோம். We use should or ought to when something is suggested or recommended. ஏதோ ஒரு சஜஷனோ இல்லை ரெக்கமெண்டேஷனோ கொடுக்கும்போது அது ஒரு அட்வைஸ் மாதிரி ஆகுது. ஸோ அப்போ நம்ம ஷுட்டோ இல்லை ought to யூஸ் பண்ணலாம். Next D exercise பாருங்க. Complete the sentences with one of the modal verbs given below. So இங்க வந்து modal verbs கொடுத்திருக்காங்க. So இதை வச்சு வந்து we have to complete these sentences. Students must be quiet when they write the examination. So இங்க must இல்லை, பட் இங்க must தான் வரணும். ஏன்னா வந்து இது கட்டாயமா it's an obligation. கட்டாயமா அவங்க பண்ணணும். எக்ஸாம் எழுதும் போது அமைதியாக தான் இருக்கணும். ஸோ அதனால must தான் இங்க யூஸ் பண்ணணும். You can't wear a coat, it's quite warm. ஸோ ரொம்ப வார்மாக இருக்குது, அதனால நீ கோட் போட்டுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், cannot. can't எப்போ யூஸ் பண்ணுறோம், can வந்து எபிலிட்டி, முடியும்னா can யூஸ் பண்ணோம், முடியாது அப்படின்னும் போது can't யூஸ் பண்ணோம். May I open the window, it is very hot in the room. ஸோ ஒரு பெர்மிஷன் கேட்குறோம், பெர்மிஷன் கேட்கும் போது நம்ம may யூஸ் பண்ணலாம். I couldn't go to the school yesterday because I was ill. ஸோ நான் நேற்று ஸ்கூலுக்கு என்னால் ஸ்கூலுக்கு போக முடியலை, பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நேற்றுக்கு என்னால் ஸ்கூலுக்கு போக முடியலை. ஸோ முடியல அப்படின்றது எபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் நம்ம couldn't யூஸ் பண்ணுறோம்.
when she was 18 she could run fast. So past ability. So அந்த முன்னாடி நான் 18 வயசு இருக்கும்போது அவ நல்லா ஓடுவா. So she could run fast. You should not drive fast, it's not safe. So it's an advice. So நீ வந்து வேகமா வண்டி ஓட்டக்கூடாது, அது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்றோம். Sachin is a famous cricketer. He should bat well. So இங்க should இல்ல or ought to யூஸ் பண்ணலாம், இல்ல must யூஸ் பண்ணலாம், because this is a logical conclusion. So Sachin வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸான கிரிக்கெட்டர். ஸோ அவர் நல்லா தான் விளையாடுவார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் a லாஜிக்கல் கன்க்ளூஷன். ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயத்தை முடிவு பண்ணுறது. ஸோ நம்ம இங்கே should or ought to or must யூஸ் பண்ணலாம். So now I have given you the answers for D exercise. Next E exercise வந்து நீங்கள் பண்ணுங்க. இது வந்து ஒரு லெட்டர் தான். ஸோ இந்த லெட்டரை வந்து நம்ம மோடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு F exercise பாருங்க. Match the squares to form proper sentences. ஸோ சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, மோடல் கொடுத்துருக்காங்க, verb கொடுத்துருக்காங்க, மீதி இருக்கிற அந்த ஆப்ஜெக்டில் வர அந்த சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ I should not wear warm clothes. She should eat some pills. They should see a doctor. So அந்த மாதிரி you have to combine and make sentences. So இது ரொம்ப ஈஸி, இது நீங்களாவே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. must must not வச்சு யூஸ் பண்ற சென்டென்சஸ். So I must take some pills. She must wear warm clothes. They must not wear warm clothes. Sam and Jay must see a doctor. So அந்த மாதிரி நீங்க sentences வந்து form பண்ணலாம். So next வந்து G exercise, fill in the blanks with appropriate modals. So இதுவும் வந்து modals, இங்க இருக்கிற modals யூஸ் பண்ணி நம்ம fill பண்றது தான். Milk is a nutritious food enriched with vitamins and proteins. We must take milk regularly. இங்க வந்து must இல்ல, so mustக்கு பதிலா நம்ம should யூஸ் பண்ணலாம், இல்ல ought to யூஸ் பண்ணலாம். So we should take milk regularly. இந்த இடத்துல வந்து நம்ம should யூஸ் பண்ணோம் because it's a logical conclusion. So we should take milk regularly so that we will not develop deficiencies in our body. So இந்த இடத்துல will யூஸ் பண்ணோம். Aged persons, children and patients ought to take milk in sufficient quantities. So should யூஸ் பண்ணலாம், ought to யூஸ் பண்ணலாம், must யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூணுமே வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ், அந்த இடத்துலலாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். Aged persons, children and patients ought to take milk in sufficient quantities as it provides strength to their body. We may supplement it. We may யூஸ் பண்ணலாம், இல்லை we can, we could எல்லாமே யூஸ் பண்ணலாம். So we could supplement it with fruits, vegetables and pulses for proper growth of the body. But we should consume milk of good quality, or we shall அப்படியும் யூஸ் பண்ணலாம். We shall consume milk of good quality. Otherwise, it may cause harm to the body. We should be very careful while selecting our food items because there are chances that these might be adulterated. We should protect our health. So mostly வந்து இங்க should ought to தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு மேஜரா, because இது எல்லாமே வந்து கண்டிப்பா பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு, அட்வைஸா இருக்கு. ஸோ அதனால should or ought to யூஸ் பண்றோம். சில இடங்கள்ல might, may, could யூஸ் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர்ஸும் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கு, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் படிக்கும் போதே நம்ம வந்து இந்த மாடல்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னென்ன மாடல்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சில மாடல்ஸ் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேன், மே, குட், இதெல்லாம் மைட், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷுட், ஆட் டு, மஸ்ட்டும் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம்.
will shall வந்து நீங்க மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். would வந்து கொஞ்சம் past இது சொல்லும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So this is your modals. So in the grammar part video la வந்து நம்ம வந்து modals பத்தி in detail பார்த்தோம், phrasal verbs பத்தி பார்த்தோம். So இதோட answers எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்ட்ல கொடுத்திருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, I'll clarify your doubts and thank you for watching this video.